மீராப்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் தனது மகளுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையானவர். அதனால் கிராமத்தில் காய்கறி தள்ளுவண்டி வைத்து விற்பனை செய்து எப்படியோ தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஒரு நாள் மிகவும் கனமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது வழியில் கால் வழுக்கி அவர் கீழே விழுந்தார். அந்த விபத்தில் அவரது ஒரு கால் முறிந்தது. வீட்டிற்கு வந்து அவர் தனது மகளை அழைக்கிறார். மகளே, எங்கே இருக்கிறாய்? வா, எனக்கு உதவி செய். மீனா தனது தந்தையின் குரலை கேட்டு அவசரமாக அவரிடம் ஓடி வருகிறாள். தனது தந்தையின் நிலையை பார்த்ததும் ஆழத் தொடங்கி அப்பா என்று கூறுகிறாள். அப்பா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய காயம் எப்படி ஏற்பட்டது? ரமேஷ் வழியில் நடந்த அனைத்தையும் கூறுகிறார். அதை கேட்ட மீனா ஆழ்ந்து யோசிக்கிறாள். இப்போது வீட்டை எப்படி நடத்துவது? வீட்டில் மிகவும் கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கின்றன. இவ்வளவு மழை பெய்து கொண்டிருப்பதால் வேலை தேடச் செல்லவும் முடியவில்லை. ரமேஷின் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் கிராமத் தலைவரான ராம்லாலின் வீடு இருந்தது. அவர் மிகவும் செல்வந்தர். அவருக்கு கோபால் என்ற ஒரு மகனும் இருந்தான். கோபால் மிகவும் அகங்காரமான பையன். சில நாட்களுக்கு முன்பு வேலைக்காரர் ஒருவர் தேவை என்று ராம்லால் தனது தந்தையிடம் பேசுவதை மீனா கேட்டிருந்தாள். மீனா ராம்லாலின் வீட்டிற்கு சென்று கூறுகிறாள். காக்கா, உங்க வீட்டில் வேலைக்காரி தேவை என்று கேட்டேன். ஆம், தேவை இருந்தது. ஆனால் நீ ஏன் கேட்கிறாய்? காக்கா, எனக்கு இந்த வேலை மிகவும் அவசியம். எங்க அப்பாவின் ஒரு கால் முறிந்து விட்டது. அதனால இப்போது அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. தயவு செய்து அந்த வேலைக்காரி வேலையை எனக்கு கொடுங்கள். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சரியென்று தோன்றுகிறதோ அவ்வளவு கொடுத்தாலே போதும். ராம்லால் இந்த சூழ்நிலையை தனது சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார். அடடா, இது எனக்கு நல்ல வாய்ப்பாகிவிட்டது. மிக குறைந்த சம்பளத்துல ஒரு வேலைக்காரி கிடைத்து விட்டாள். சரி, நாளை முதல் வேலைக்கு வா. மீனா காலையில் எழுந்து முதலில் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறாள். அதன் பிறகு தனது அப்பாவுக்கு மருந்து கொடுக்கிறாள். அதன் பிறகு அவள் ராம்லாலின் வீட்டிற்கு சென்று அங்குள்ள எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறாள். காக்கா, எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது. இப்போது நான் வீட்டிற்கு போகலாமா? சரி, போ. நாளை சீக்கிரம் வந்துவிடு. நாளை கோபாலின் சில நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுக்காக சாப்பாடு செய்து வைக்க வேண்டும். மீனா வீட்டிற்கு சென்றபோது சமைக்க வீட்டில் எதுவும் மீதமில்லை என்பதை பார்த்தாள். அதைக் கண்டு அவள் மனதில் நினைத்தாள். இப்போது என்ன சமைப்பது? அப்பாவுக்கு சாப்பிட என்ன கொடுப்பது? எனக்கும் மிகவும் பசிக்கிறது. ஆனால் சாப்பிட வீட்டில் எதுவும் இல்லை. அப்போது அவளின் பார்வை சப்பாத்தி டப்பாவின் மீது விழுகிறது. அதை திறந்து பார்த்தபோது அதில் 2 சப்பாத்திகள் இருந்தன. மீனா அந்த 2 சப்பாத்திகளையும் தனது அப்பாவுக்கு கொடுத்து விடுகிறாள். அவள் தானோ பசியுடன் இருந்தாள். அந்த சப்பாத்திகளை பார்த்த ரமேஷ் மீனாவிடம் கூறுகிறார். மீனா மகளே, நீ ஏதாவது சாப்பிட்டாயா இல்லையா? ஆமப்பா, நான் காக்காவின் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டேன். அப்படி சொல்லிவிட்டு மீனா பசியால் வாடியபடியே அங்கிருந்து சென்று தூங்கி விடுகிறாள். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்த பிறகு வழக்கம் போல் அவள் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு விரைவாக ராம்லாலின் வீட்டிற்கு சென்றாள். அவள் பல வகையான உணவுகளை சமைத்து கொண்டிருந்தாள். அப்போது கோபால் அங்கு வந்து கூறினான். ஏ மீனா, சாப்பாடு தயாராகிவிட்டதா? ஆம், சாப்பாடு தயாராகிவிட்டது. அதை கேட்டதும் கோபால் அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது நேரத்தில் கோபாலின் நண்பர்களும் வந்துவிட்டார்கள். கோபால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி நேரம் கழித்தான். சிறிது நேரம் கழித்து அனைவருக்கும் பசி எடுக்க கோபால் மீனாவை அழைத்தான். ஏய் மீனா, எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறு. மீனா உடனே அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள். கோபாலும் அவனுடைய நண்பர்களும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். அதன் பிறகு கோபால் மீனாவை அழைத்து, இவை எல்லாவற்றையும் எடுத்துச் செல், மீதமுள்ள உணவை நாய்க்கு போட்டுவிடு என்று கூறினான். ஐயா, ஒரு விஷயம் சொல்லலாமா? நீங்கள் இவ்வளவு உணவை வீணாக்கி விட்டீர்கள். நமக்கு எவ்வளவு பசி இருக்கிறதோ அவ்வளவு உணவையே தட்டில எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உணவு மிகவும் மதிப்புமிக்கது. அதை இப்படி வீணாக்க கூடாது. இதை கேட்டதும் கோபாலுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவன் கோபமாகச் சொன்னான், இவையெல்லாம் என்னுடையது. நான் எவ்வளவு சாப்பிட வேண்டும், தட்டில் எவ்வளவு உணவை விட்டுவிட வேண்டும் என்பது என் விருப்பம். உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். எங்க அப்பா வரட்டும். காக்கா, இந்த மீதமுள்ள உணவை நான் எடுத்துக்கொள்ளலாமா? எப்படியும் நாளைக்குள்ள இத குப்பையில்தான் போடப் போகிறீர்களே. சரி, அடுத்த நாள் காலை மீனா வந்து தனது வேலைகளை முடித்துவிட்டு மீதமிருந்த உணவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் செல்லத் தொடங்கினாள். உன் கையில் என்ன இருக்கிறது? மகனே, ஒண்ணுமில்ல. இது மீதமுள்ள உணவு. இதை நாம குப்பையில போட்டு விடுவோம். சில நாட்கள் கழித்து மீனா ராம்லாலிடம் தனது சம்பளத்தை கேட்கிறாள். அப்போது அங்கே நின்றிருந்த கோபால் சொல்கிறான், எந்த சம்பளம்? நீ தினமும் இங்கிருந்து இவ்வளவு உணவை எடுத்துச் செல்கிறியே, அப்படி இருக்க இன்னும் எதுக்கு சம்பளம்? ஐயா, அந்த உணவை நீங்கள் எப்படியும் குப்பையில தான் போடப் போகிறீர்கள். அதனால் யாருடைய பசி தீர்ந்தால் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார். பாருங்க அப்பா, எப்படி எதிர்த்து பேசுறாள்னு. என் நண்பர்கள் வந்த நாளும் இப்படித்தான் வாதம் செய்தாள். சாப்பாட்டோட சேர்த்து இன்னும் என்னென்ன எடுத்து போறாளோ தெரியல. இதையெல்லாம் கேட்ட ராம்லால் மீனாவுக்கு சம்பளம் கொடுக்காமல் வேலையிலிருந்து வெளியேற்றி விடுகிறார். மீனா அழுதபடியே அங்கிருந்து சென்று விடுகிறாள். பெரிய அறிவுரை சொல்ல வந்தாலாம். இனி பசித்தபடியே தூங்க வேண்டிய நிலை வந்தால்தான் தெரியும். மீனா சாலையோரத்தில் உட்கார்ந்து அழத் தொடங்குகிறாள். அப்போது அவளுடைய ஆசிரியை அந்த வழியாக வருகிறார். மீனா மகளே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிறாய்? நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? மீனா அழுதபடியே நடந்த எல்லாவற்றையும் ஆசிரியையிடம் சொல்லிவிடுகிறாள். மீனா படிப்பில் மிகவும் சிறந்த மாணவி. அதை கேட்ட ஆசிரியை கூறுகிறார், நீ என்னுடன் பள்ளிக்கு வா. என் வீட்டில் சிறிய வேலை செய்து கொள்ளலாம். நான் உன்னை அரசு பள்ளியில் சேர்த்து விடுகிறேன். அங்கே நீ இலவசமாக படிக்கலாம். இதை கேட்ட மீனா மிகவும் மகிழ்ச்சியடைகிறாள். இப்போது அவள் படிப்பையும் தொடர்ந்தபடி வேலை செய்து தனது பசியையும் போக்க முடியும். இதற்கிடையில் ராம்லால் தனது வேலையில் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்படுகிறது. போலீசார் அவரை கைது செய்து அவரது அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்கிறார்கள். இப்போது கோபால் முற்றிலும் தனியாகிவிடுகிறான். அவனிடம் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அவனுக்கு மிகவும் பசிக்கிறது. அவன் அக்கம் பக்கத்தினரிடம் சொல்கிறான், எனக்கு மிகவும் பசிக்கிறது. சாப்பிட ஏதாவது இருந்தால் தயவு செய்து கொடுங்க. ஆனால் யாரும் அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. எல்லோரும் அவனை விரட்டி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த மீனா இதையெல்லாம் பார்த்து விடுகிறாள். பிறகு கோபாலை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாள். வீட்டில் இருந்த எளிய உணவை எல்லாம் கோபாலுக்கு கொடுக்கிறாள். பசியால் வாடிய கோபால் அவசர அவசரமாக எல்லா உணவையும் சாப்பிட்டு கண்கலங்கியபடி சொல்கிறான், நான் உன்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன். ஆனாலும் நீ என்னை உன் வீட்டுக்கு அழைத்து வந்து சாப்பாடும் கொடுத்தாய். என்னை மன்னித்து விடு. நான் உன்னை மன்னித்து உணவு கொடுத்தது பசி என்றால் என்ன என்பதை நான் நன்றாக அறிவேன் என்பதால்தான். பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பசி எல்லோருக்கும் ஒன்றுதான். இதை கேட்ட கோபாலின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அவன் மீண்டும் ஒரு முறை மீனாவிடம் மன்னிப்பு கேட்கிறான். அந்த நாளிலிருந்து கோபால் மீனாவை தனது சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குகிறார்கள்.